ஒண்ணும் செய்யாது. அப்ப இது நல்லதை கொடுத்து சோதிக்கிறது. இவனுக்கு ஒரு தனியா கடை வச்சு கொடுக்கணும், நல்ல பயிலா இருக்கான் நினைச்சிருந்தாரு. இந்த 1,00,000 அமைக்கிட்டு ஓடினான்னு வைங்க, ஒரு கடை வச்சு கொடுப்பாரா? அப்ப கொடுத்து சோதிக்கிறது என்பது கொடுத்தும் சோதிக்கிறது உண்டு. அதே மாதிரி சந்தோஷத்தை கொடுத்து சோதிக்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுத்தும் சோதிப்பாரு. எப்படி 8 மணிக்கு வீட்டுக்கு போகணுமா, இன்னும் 2 மணி நேரம் இருக்க வைப்பாரு, வேலை இருக்கு இருந்து. இவன் விசுவாசமா இருக்கான்னு பாக்குறது, அப்படி சொல்லட்டும். ஒரு மாதிரி பசிக்கும், 10 மணி ஆயிரும், முதலாளி போட்டா இன்னும் 2 மணி நேரம் இருக்கான். எதுக்கு சோதிக்கிறாரு? இவன் எவ்வளவுக்கு நம்ம சொல்ல கட்டுப்பட்டு நடக்கிறான். இது கஷ்டம். கஷ்டத்தை கொடுத்தும் சோதிப்பார்ல ஒரு முதலாளி, கஷ்டத்தை கொடுத்தும் சோதிப்பாரு, காசை கொடுத்தும். மனுஷனை எப்படி சோதிக்கிறீங்களா இல்லையாங்க? மனிதனை எப்படி சோதிக்கிறோம்? துன்ப நேரங்கள்ல அவன் எப்படி நிக்கிறான், இன்ப நேரத்தில். ஒருத்தனுக்கு எல்லா பிரச்சனையும் வைக்க மாட்டோம், ஒருத்தனுக்கு அப்படி சோதிப்போம், ஒருத்தனுக்கு இப்படி சோதிப்போம். அப்ப நமக்கு ஒரு பரிசு கொடுக்கிறதா இருந்தா, ஒரு அந்தஸ்து கொடுக்கிறதா இருந்தா பலவிதமாக சோதிச்சு பார்த்தல் என்பது நம்ம கிட்டே உண்டு. அப்ப இறைவன் நமக்கு ஒரு பெரிய பரிசு தருவதற்காக என்ன செய்யறான்னு கேட்டா, செல்வத்தை நிறைய கொடுக்கறான். செல்வம் எப்படி சோதிக்கும்? செல்வம் நிறைய இருந்தா திமிரு வருமா இல்லையா, ஆணவம் வருமா இல்லையா, பெருமை வருமா இல்லையா? இந்த செல்வத்தை கொண்டு நிறைய தப்பு செய்ய முடியுமா இல்லையா? செல்வம் இல்லாதவன் செய்யறதை விட செல்வம் இருக்கிறவன் என்ன செய்ய முடியும்? எல்லா தப்புகளையும் தாராளமா செய்ய முடியும். யாருக்கு தெரிய ஒளிச்சு செய்ய முடியும், காருக்குள்ள உட்கார்ந்து செய்ய முடியும், தனியா ரூம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு செய்ய முடியும். யாருக்கு பரக்கத்து இருந்துச்சுன்னு சொன்னா தப்பு செய்யறதுல நிறைய செய்ய முடியும். அப்படி போறானா அல்லது அதுக்கு பிறகு ஒரே மாதிரி இருக்கிறானா, அதுவும் சோதனை தான். வறுமை இருக்கு, அதுவும் சோதனை தான். வறுமை என்ன செய்யும்? திருட சொல்லு. இந்த இல்லாம போச்சுன்னு வைங்களேன், ஒரு அளவுக்கு இருக்கிறது நார்மலா இருந்தா பிரச்சனை இல்ல. சாப்பாட்டு கஷ்டமா தான் என்ன பண்ணுவீங்க, ஒரு அளவுக்கு மேல பாப்பீங்க, திருடுறான், கொள்ளையிடுறா, அவன் ஊர் சொத்தை அடிச்சு உலையில போடுறா, அப்படிங்கிற ஒரு நிலைக்கெல்லாம் எது உண்டாக்கும்? வறுமை உண்டாக்குமா இல்லையா? காதல் பக்குரா ஐய கூட குப்புரா, நாத்திகத்துல கொண்டே விடும். வறுமை என்பது இறை மறுப்புல கொண்டே சேர்த்து விடும். அந்த அளவுக்கு உள்ள ஒரு மேற்று எது? வறுமை. ஒருத்தனுக்கு வறுமையை கொடுப்பான். இந்த வறுமைக்கு பிறகும் என்ன வறுமை, இது ஒரு உலகமா இருந்துட்டு போகுது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிருவோம், நம்ம நல்லவனா வாழ்ந்துருவோம் அப்படின்னு இருக்கிறியா? அல்ல இந்த வறுமை வந்தவுடனே நீ திருடுறியா? சோதனை தான். பிள்ளைய கொடுத்து சோதிப்பான், பிள்ளை இல்லாமையும் சோதிப்பான். பிள்ளைய கொடுத்து எப்படி சோதிக்கிறது? இந்த பிள்ளைகள் எல்லாம் பெத்த உடனே பெரிய நம்மள ஒரு பெரிய நினைச்சுக்கிட்டு அடுத்தவன மட்டம் தட்டுறதுக்காக வேண்டிங்க இந்த பிள்ளை படத்தை வச்சுக்கிட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட வச்சுக்கிட்டு, டேய் நாங்க எப்படி தெரியுமா, அப்படி ஒரு கூட்டமே நின்றுவாங்கடா, ஒரு விசில் அடிச்சு 1000 பேர் நிற்பான், என் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி தெரியுமா இப்படின்னு சொல்லி ஃபேமிலியை காட்டுறதுக்காக வேண்டி இவன் பயன்படுத்துறானா? அல்லது இதை ஒழுங்கா சாலிகான குழந்தைகளா வளர்த்து மறுமையில் நமக்கு துவா செய்யறதுக்கு அது பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு இருக்கிறானான்னு பாக்குறதுக்காகவும் எல்லா குழந்தைய கொடுப்பான். குழந்தை இல்லாம அல்ல ஆக்குவான். எதுக்காக வேண்டி? குழந்தை இல்ல, எவ்வளவு கண்ணை கொடுத்துரும், காதை கொடுத்தோம், அதெல்லாம் கொடுத்துருக்கணும், இதெல்லாம் உணர்ந்து அல்ல குழந்தையை தராம இருந்து அதுலயும் நன்மை தான் இருக்கு அப்படின்னு நினைத்து அதிகமாக நன்றி செலுத்துகிறான். எல்லாத்துலயும் இப்படித்தான். கொடுக்கறதுலயும் சோதனை இருக்கிறது, எடுக்கிறதுலயும் சோதனை இருக்கிறது. நோயை கொடுத்தா அதுவும் சோதனை தான். நோயே இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறான், எதுவுமே வரமாட்டேங்குது, 25 வருஷமா காய்ச்சல வந்தது இல்லைங்கிறான். இவன் எப்படி நடப்பான்? எவ்வளவு திமிரா இருப்பான். இவனுக்கு காய்ச்சல் வரல, தலைவலி வரல, ஒண்ணுமே வரல, அப்படின்னு இப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்கிறான். இவனை பிடிக்க இயலுமா? ரொம்ப தப்பு செய்வாங்க. நோய் வந்தாலும் என்ன செய்யும்? நோயுடைய இந்த வேதனை தாங்க முடியாம நீ அல்லாவா நீ தேவை அப்படிங்கிற அளவுக்கு பேசுவான் மனுஷன். அப்ப அப்படி பேசுறியா, இப்படி பேசுறியா பார்க்கணுமா இல்லையா? அப்ப எல்லாமே சோதனை. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த பத்ர் உஹது யுத்தத்தை பத்தி அதான் அல்லாஹ் சொல்ல வர்றான். எப்படி சொல்றான்? இயம்சஸ்கும் கரஹுன், உங்களுக்கு இப்போது காயம் ஏற்பட்டிருக்கிறது, உஹதுல ஏற்பட்டு என்று நீங்கள் தளர்ச்சி அடைவீர்களே ஆனால் ஃபக்கத் மஸ்கல் கௌம கரஹும் மிஸ்லுஹு, இது போன்ற காயம் அவர்களுக்கு நேர்த்து ஏற்பட்டது. அல்ல அப்படிதான் இப்ப சொல்றான். நீ இஸ்லாத்தில் இருக்கிற காரணத்தினால் உனக்கு காயமே ஏற்படாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அல்ல என்ன சொல்றான்? உஹதுல உனக்கு காயம் ஏற்பட்டால் நேத்து பத்ர்ல அவனுக்கு ஏற்பட்டுச்சுல சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், தில்கல் ஐயாமுன் தாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மாறி மாறித்தான் நாம் சுழலச் செய்வோம். சக்கரம் மேல உள்ளது கீழே போகும், கீழே சுத்துற சக்கரம் என்ன செய்யும்? நிக்கிற சக்கரம்னா மேல உள்ளது மேல, கீழே உள்ளது கீழேயா இருக்கும். சுத்துற சக்கரம் என்று சொன்னால் என்ன செய்யும்? மேல உள்ளது கீழே, கீழே உள்ளது மேல, மேல உள்ளது கீழே, கீழே உள்ளது மேல, அவ்வளவு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால என்ன செய்யறோம்? ஒரு 7 தலைமுறைக்கு பணக்காரன் ஒரு ஆள் உங்களுக்கு காட்ட இயலுமா? காட்ட இயலாது. என்ன நேற்று வரைக்கும் பேப்பர் போட்டு தான் இங்க பாடுறான், அவனுக்கு வாழ்க்கையை பாடுறா, அப்படி பெருட்டி விட்டுருவான்ல. வணங்குதா? ஊரையே கட்டி ஆண்டா அங்க வாடுறா, எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிறாங்க, வீடு வாசலாம் வித்துட்டு, அப்படிங்கிற ஆட்கள் எவ்வளவு பேர் நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். இந்த மாதிரி எல்லாம் கூட எல்லாம் என்ன செய்யறான்? சுத்திக்கிட்டே இருக்கிறான். மேல சக்கரம் தான் வாழ்க்கைங்கிற ஒரு சக்கரம். அதனால இந்த உலகத்துல வரக்கூடிய இதை ஒரு மேட்டரா நீ எடுக்காத. இதை நான் பாட்டு சுத்தி விட்டுட்டு இருப்பேன். ஒரு தடவை நீ மேல வரும், ஒருத்தன் அவன் மேல வருவான், ஒருத்தன் அவன் மேல வருவான், ஒருத்தன் இவன் மேல வருவான். இப்படிங்கிற மாதிரி தான் மேல உள்ள கீழே போவான், கீழே உள்ள மேல போவான்.
இதுதான் நம்முடைய விளையாட்டு என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன் நாஸ். நேத்து அவனுக்கு வெற்றி, இன்னைக்கு உனக்கு வெற்றி. இதான் நம்ம வேலை. காலச்சக்கரத்தை சுழலச் செய்கிறோம். இது 3வது சூறாவுல 140வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வலையின் அதக்குனல் இன்சான மின்னா ரஹ்மத்தன், ஒரு மனிதனுக்கு நாம ஒரு அருளை சுவைக்க செய்தோமையானால் சும்மா நஸஅனாஹா மின்ஹு, பிறகு அதை நாம் எடுத்து விட்டால், காசு கொடுத்து விட்டு பிறகு நம்ம பறித்து விட்டோமையானால் இன்னஹு லயவுசுன் கஃபூர், அவன் நம்பிக்கை இழந்து நிராகரிப்பாளனாக மாறிவிடுகிறான். வலையின் அதக்கனாகு நாமா பாத வர்றா, துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை நாம் கொடுத்து விட்டோமையானால் லயக்கூலன், அவன் சொல்கிறான் ரஹப செய்யாத்து அன்னி, எல்லா துன்பங்களும் என்னை விட்டு போய்விட்டது என்று இன்னஹு லஃபரிஹுன் ஃபகூர், ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் மமதையும் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் சொல்லிவிட்டு இதுல யார் ஜெயிப்பான்? 2 சோதனைங்கிறான்ல. கொடுத்ததை எடுப்பேன், எடுத்ததை கொடுப்பேன். கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு எடுப்பேன், கொஞ்சம் பேருக்கு எடுத்ததை திருப்பி கொடுப்பேன். ரெண்டுமே என்னன்னு கேட்டா இல்லல்லதீன சபரு, யார் சகித்துக் கொள்கிறார்களோ, ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொண்டு சகிப்புத்தன்மை மேற்கொண்டு அமிலு சாலிஹாத்தி, நல்லறங்களை செய்கிறார்களோ உலாயிக லஹும் மக்பிரத்தும் அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு தான் மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது என்று 11வது சூறாவுல 9, 10, 11 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த செல்வத்தை வழங்குவதை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் பார்த்து நான் வழங்க மாட்டேன், இதை வச்சு நான் மிரண்டு ஓடிடாத, நாடுனவனுக்கு கொடுப்பேன், நாடுனா குறைச்சிருவேன், நாடுறதான் கணக்கே தவிர நல்லவன் கெட்டவன் கணக்கு இல்லைங்கிறத திருக்குறான்ல பல இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 13, 26, 17, 30, 29, 62, 30, 37, 34, 36, 34, 39, 39, 53, 43, இதுல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், நாடியவர்களுக்கு நிறைய கொடுப்பேன், நாடுனா குறைச்சிக்கிறவன், நல்லவனுக்கு நிறைய கொடுப்பேன், கெட்டவனுக்கு குறைப்பேன் எல்லாம் சொல்லவே இல்லை. நாடியவர்களுக்கு நிறைய கொடுப்பேன், நாடுனா குறைச்சிக்கிறவன், இது ஒரு மேட்டரே கிடையாது, நல்லவன் கெட்டவன் மேட்டரே இல்ல என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதை விட முக்கியமாக காரூன் என்ற ஒரு பெரிய கோடீஸ்வரன், பெரிய செல்வந்தன் இருந்ததை திருக்குறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம திருக்குறானை அதை வாசி பார்க்கும் பொழுது அவனை மாதிரி ஒரு பண வசதி படைத்தவன் இருந்திருக்க முடியாது என்ற அளவுக்கு நம்ம அல்லாஹ் அதை சிலாகித்து சொன்னான். எவ்வளவு சொல்றான்? இன்ன காரூன காணமின் கௌமி மூசா, காரூன் என்ற ஒருத்தன் இருந்தான், மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன். இப்ப பகா அலைஹிம், அவர்களுக்கு எதிராக ரொம்ப அட்டூழியம் புரிந்தான், பணம் இருக்கிறதுனால. ஆத்தையனாகு மினல் குனூசி, அவனுக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்றால் மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பா, அந்த பொக்கிஷங்கள் இருக்க அதனுடைய சாவிகளை ஒரு பெரிய படை கூட தூக்குவதற்கு சிரமப்படும். பெரும் கூட்டம் சாவியை தூக்கிட்டு அலையிறது பெரிய கூட்டம் வேணுமா? அப்ப சாவின்னா நம்ம காலத்து இப்படி சாவியில மைக்ரோ சாவிலாம் இப்ப கிடையாது, இப்ப எல்லாம் மெட்டல்ல உள்ள காலமாச்சுல. அந்த காலத்து சாவிங்கிறது இப்படி இருக்கணும். பழைய காலத்து வீட்டில் வச்சீங்கன்னா ஒரு கதவு திறக்க நினைச்சிருப்பாங்க, அப்படி கோட்டை திறக்க வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி சாவி. அதுக்காக நீங்க இந்த மாதிரி இப்படி சாவின்னா தூக்கிடலாம். நம்ம இப்படி பூட்டில் சின்னதாக்கி விட்டோம், எல்லாம் மைக்ரோ எல்லாம் சின்னதா போன மாதிரி அதுவும் சின்னதா போச்சுன்னு வைங்களேன். ஆனால் அந்த காலத்தில் உள்ள அந்த கதவு மரக்கதவு தான் போட்டிருப்பாங்க, அதுல பூட்டு போட்டிருப்பாங்க, பெரிய பூட்டா இருக்கும், அது சாவி எவ்வளவு பெருசா இருக்கு, அந்த சாவியை தான் எல்லாம் சொல்றான். இருந்தாலும் அந்த சாவியை ரூமை பூட்டின சாவியை தூக்குறதுக்கே ஒரு மிலிட்டரியில தனி செக்ஷன், ஒரு இலாக்கா இருக்கும்னா அவன்கிட்ட எவ்வளவு இருக்கும்? ஒரு ரூம்ல எவ்வளவு சரக்கு இருக்கு, அந்த ரூமுடைய சாவியா இருந்தா எத்தனை ரூம் வச்சிருந்திருப்பான், அது எத்தனை பொக்கிஷங்கள், அவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவன்கிட்ட அந்த அங்க மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஏழை பாலங்க அதை கொண்டு மிரளல. பனி இஸ்ராயலுக்கு நிறைய தப்புகள் இருந்தாலும் அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, லா தஃப்ரஹ், டேய் மமதை கொள்ளாதே, இன்னஹு லா யுஹிப்புல் ஃபரிஹீன், இந்த மமதையாளர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று நன்மக்கள் அவனிடத்திலே போய் என்ன செஞ்சாங்க? அறிவுரை சொன்னார்கள். வபுத்தகை ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறதை வைத்து மறுமையை தேடிக்கொள், இது பெரிய சான்ஸ், இந்த பணத்தை வச்சு நீ என்ன செஞ்சுக்க? மறுஉலக வாழ்க்கையை தேடிக்கொள். வலா தன்ச நசீபக மின துன்யா, இந்த உலகத்தில் நீ கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை, இதிலிருந்து பெற வேண்டிய பாக்கியத்தை நீ மறந்து இழந்து விடாதே. அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற மாதிரி நீ அடுத்தவனுக்கு கொடுத்து பழவு. வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்தி, பூமியில குழப்பம் செய்யாதப்பான்னு அந்த பணக்காரனுக்கு போய் என்ன செஞ்சாங்க? அறிவுரை எல்லாம் சொன்னார்கள். கடைசியில் என்னவாச்சு? அந்த அறிவுரை எல்லாம் எடுபடாம அல்ல பூமியில அவனை மூழ்கடிச்சுட்டான், பூமியிலே புதையுண்டு போக அவனை உள்ள வாங்கிட்டோம் என்று பூகம்பத்தில் புதையுண்டு போக செய்தோம் என்று 28வது சூறாவுல 76 இருந்து 80 வரைக்கும் எடுத்தீங்கன்னா இந்த காரூனுடைய மொத்த வரலாறை எல்லாம் விரிவாக சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன மேற்று அல்லாஹ் சொல்ல வர்றான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு எது ஏற்பட்டாலும்
இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய ஆன்மீகம் என்னன்னு கேட்டா முன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு மட்டும் நினைச்சுப்பார், அப்படியே மாறிடும். இதுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்ப்பு நிச்சயமா கிடைக்கும். இதுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு பரிகாரம் இருக்கும். பட்ட பாட்டுக்கு நிச்சயம் பலன் இருக்கிறது. எந்த பாடு வீணா போயிரு. அடுத்தவெல்லாம் ஜாலியா சொகுசா இருக்கும்போது நான் மட்டும் கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீ கஷ்டப்படல, வீணுக்கு கஷ்டப்படல, அவன் சம்பாதித்த விட கூட சம்பாதிக்க போற என்கிற ஒரு பக்குவத்தை இஸ்லாம் சொல்லி நம்மளை மனோதத்துவ ரீதியாக வென்றெடுத்து ஆன்மீகத்தில் குழப்பம் இல்லாத நிலையை ஏற்படுத்தி நமக்கு ஒரு பெரிய பேருதவி எல்லாம் செய்திருக்கிறான். இது தொடர்பாக நிறைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் சொல்ல வேண்டிய நிறைய இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்த வேண்டி இருக்கிறது. இந்த விஷயத்துல நம்ம கரெக்ட் ஆகிட்டோம்னு சொன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையை சரியாகிவிடும். இது தொடர்பான மேலும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நாள்ல